காதலர் தினத்தை முன்னிட்டு உள்நாட்டில் ரோஜாக்களின் தேவை அதிகரித்துள்ள போதிலும் நோய் தாக்கம் காரணமாக எதிர்பார்த்த லாபத்தை ஈட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உற்பத்தியாளர்கள். பின்னணி என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நிலவில்லாத வானும் ரோஜாக்கள் இல்லாத காதலர் தினமும் ஒன்று என எத்தனை கவிஞர்கள் கவிபாடி அலுத்து போனாலும் காலத்திற்கு மாறாத பிணைப்பு இவற்றுக்கு உண்டு. அப்படி காதலின் அடையாளமாக விளங்கும் ரோஜாக்கள் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்று வட்டாரத்தில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதற்காக பசுமை குடில்கள் அமைக்கப்பட்டு விதவிதமான நிறங்களில் வகை வகையாக சாகுபடி செய்யப்படுகின்றன. குறிப்பாக தாஜ்மஹால், நோப்ளாஸ், கோல்ட் ஸ்ட்ரைக், சவரன், அவலஞ்சர், பெர்னியர் உள்ளிட்ட 22 வகையான மலர்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் அதிகம் சாகுபடி செய்யப்படுகின்றன. அவை ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, காதலர் தினம் உள்ளிட்ட முக்கிய தினங்களில் அதிகம் அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஓசூர் ரோஜாக்கள் என்றால் வெளிநாடுகளில் தனி மதிப்பு உண்டு என்ற நிலையில் பயணச் செலவு, வரி உள்ளிட்ட காரணங்களால் தற்போது ஏற்றுமதி குறைந்து விட்டதாக கூறப்படுகிறது. எங்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு 30-40 லட்சம் மலர்கள் அந்த மாதிரி ஏற்றுமதி ஆகும். ஆனா இந்த வருஷம் இது வரைக்கும் ஒரு 15 லட்சம் மலர்கள் வரைக்கும் தான் ஏற்றுமதியா இருக்கு. இந்த கால தினத்துல பாத்தீங்கன்னா ஏற்றுமதி தரம் பிரிச்சு அதுக்கு ரிஜெக்ஷன் எல்லாம் போய் வேஸ்டேஜ் எல்லாம் போய் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற பிரைஸுக்கு உள்ளூர் சந்தையில அதே விலை ஒரு 5-10% வேரியேஷன்ல உள்ளூர் சந்தையில கிடைக்கிறதுனால எங்க விவசாயிகளுக்கு பெரிய அளவு ஏற்றுமதி இன்ட்ரெஸ்ட் காட்டாம உள்ளூர் சந்தையில கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக கடந்த ஆண்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த மழை, எதிர்பாராத பருவநிலை மாற்றம் காரணமாக டவுனி நோய் தாக்குதலுக்கு உள்ளானதால் உற்பத்தி 40% பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த கிளைமேட் ரொம்ப அதிகமா சேஞ்சஸ் இருந்ததுனால இந்த மலர்கள் ப்ரொடக்ஷன் 40% உற்பத்தி குறைஞ்சிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் நவம்பர், டிசம்பர் இந்த புயல் தாக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்ததுனால இதுவரையும் பனி 9-10 மணி வரை இதுவரை பனி வந்துகிட்டே இருக்கு. ஓசூரில் உள்ள மலர் ஏற்றுமதி மற்றும் ஏல மையம் முழுவீச்சில் செயல்படாத காரணத்தால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறும் உற்பத்தியாளர்கள் அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒசூரில் இருந்து செல்வா.